துபாயில் நடந்த 2 பொங்கல் ஈவெண்ட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். எத்திஸ்லாட் அகாடமியில் நடத்தப்பட்ட முத்தமிழ் தமிழ் சங்கம் பொங்கல் விழா தான் இது. எங்களுக்கு இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கிறதே தெரியாது. எதர்ச்சியாக தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா காலம்பறையே பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம நடிகர் ஜீவா வந்திருந்தாரு. அவரோட தலைமையில் தான் இந்த உரியடி நடந்தது. அங்கே நிறைய ஃபுட் ஸ்டால்லாம் கூட இருந்துச்சு. பனங்கிழங்கு, நுங்கு, சோளம், கரும்பு, சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி பாரம்பரிய தின்பண்டங்கள்லாம் கூட இருந்துச்சு. சென்னையில் 64 பிரான்ச்சஸை வச்சு கலக்கிட்டு இருக்க நம்ம ஹாலித் பிரியாணி இப்போ துபாய்க்கு வந்துட்டாங்க. உங்களோட பிரியாணி அல்டிமேட் டேஸ்டா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைமா சாப்பிட்டு பார்த்தோம். உங்களோட ஷாப் துபாய் ஓல் மித்தால இருக்கு, போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்க நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது. என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த சாய் ஸ்மிதா ஃபேஷன். இவங்க கிட்ட பிரீமியம் குவாலிட்டியில நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாம் இருந்தது. இவங்ககிட்ட என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா த்ரெட் பேங்கிள்ஸ், அடுத்தது டெம்பிள் கலெக்ஷன், ரிவர்சபிள் ஜுவல்லரி, அடுத்தது இந்த இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 dirhams தான். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட நான் ஒரு ஜுவல்லரி செட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் அதை ஷோ பண்ணி காட்டுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ஜுவல்லரியை எனக்கு போட்டு பார்க்கணும்னு நினச்சாங்க. அதையும் போட்டு காட்டியாச்சு. ஜீவாவோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். இதுவும் துபாயில் நடந்த ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். அதாவது ஒரு ஸ்கூலில் நடத்தியிருந்தாங்க. நம்மளோட பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க பசங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டோட பெருமைகளையும் தமிழ் இலக்கியங்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருந்தது. ரொம்ப பெருமையா இருந்தது பார்க்கறதுக்கு. தமிழ் மண்ணின் வாசம் வேறொரு மண்ணில் வீசும்போது அதோட மகிழ்ச்சியே தனிதான். 2 ஈவெண்ட்டையுமே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அபுதாபி அமீரக தமிழ் பொங்கல் விரைவில் பெரிய விளாகா வரும். கண்டிப்பா அதையும் தொடர்ந்து பாருங்க.